அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்திய கையேடு வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. अभी हिंदी साहित्य सदन मंच चालू है. इसके अंतर्गत हम चंद शास्त्र के बारे में अध्ययन कर रहे हैं और अध्यापन कर रहे हैं. ஹிந்தி சாகித்ய சதன் என்ற தலைப்பிலே என்ற அமைப்பிலே நாங்கள் இப்பொழுது யாப்பிலக்கணம் அதை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து வருகிறோம், அறியப்படுத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தலைப்பு நமக்கு उल्लाला என்ற தலைப்பு. आज का शीर्षक है छंद उल्लाला. उल्लाला ये कौन सा छंद है? पर पहले आपको ये बताना चाहिए, उल्लाला छंद मात्रिक छंद है. इसे अर्ध मात्रिक छंद भी कहते हैं. यह मात्रिक छंद है. इसमें विषम चरणों में 15 और सम चरणों में 13 कुल 28 मात्राएं होती हैं. इसमें विषम चरणों में 15 और सम चरणों में 13 मात्राएं होती हैं. कुल 28 मात्राएं होती हैं. इसका सूत्र है तिथि सरिता सम विषम में रवि उल्लाला ही कीजिए. तिथि सरिता सम विषम में रवि उल्लाला ही कीजिए. इसका उदाहरण है, हम जिधर कान देते उधर सुन पड़ते हमको यही. हम जिधर कान देते उधर सुन पड़ता है हमको यही. जय जय भारतवासी कृति जय 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 भारत मही. जय जय भारतवासी कृति जय 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 भारत मही. ये उल्लाल छंद का उदाहरण है. इस छंद का उदाहरण आप जब देंगे तब सूत्र को भी दे सकते हैं. सूत्र को भी उदाहरण के रूप में आप दे सकते हैं और उसका उपयोग कर सकते हैं और आप अंक पा सकते हैं. इसलिए आपको हर छंद के लिए उदाहरण ढूंढने की ज़रूरत नहीं है. आप सूत्र जो हम दे रहे हैं उस सूत्र को अच्छी तरह पढ़ करके याद में रख लीजिए और उसी को लिख लीजिए, क्योंकि आपको ढूंढना ना पड़े. इसीलिए आपको आपकी सुविधा के लिए ये दिया जा रहा है. इसलिए उल्लाला ये अर्ध सममात्रिक छंद है. विषम चरणों में 15 और सम चरणों में 13 मात्राएं होती हैं. कुल 28 मात्राएं होती हैं. हम जिधर कान देते उधर सुन पड़ता हमको यही. जय जय भारतवासी कृति जय 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 भारत मही. ये उदाहरण है. आप अच्छी तरह पढ़ लीजिए. और इस आज का चिंतन இன்றைய சிந்தனை மன்னிப்பின் மாண்பு. माफ़ी की महिमा. माफ़ करना महान गुण है. महात्मा गांधी कहते हैं, क्षमा में सजा से अधिक वीरता है. क्षमा में सजा से अधिक वीरता है. सजा जो देते हैं राजा देता है, वो उससे भी अधिक वीरता क्षमा में है. क्षमा में सजा से अधिक वीरता है. सजा देने की योग्यता रखते हुए भी जो क्षमा करता है उसकी आत्मा बलवान है. सजा देने की योग्यता रखते हुए भी जो क्षमा करता है उसकी आत्मा बलवान है.
ஆக தண்டனை விட மன்னிப்பு மிக உயர்வானது, பெருந்தன்மையானது. தண்டிக்கும் வாய்ப்பு, தண்டிக்கும் உரிமை, தண்டிக்கும் நீதி இருந்தபோதிலும் எவனொருவன் மன்னிக்கிறானோ அவனுடைய ஆன்மா உயர்ந்தது. உயர்ந்த ஆன்மா எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் மன்னிப்பான் என்கிறார் தேசப்பிதா महात्मा गांधी। क्षमा में सजा से अधिक वीरता है, सजा देने की योग्यता रखते हुए भी जो क्षमा करता है वही उसकी आत्मा बलवान है। तमिल में एक छोटी सी कहावत है, சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே। சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே। சிறியோர் சிறுபிழை செய்தராயின் பெரியோர் அப்பிழை பொறுப்பது கடனே என்று சிறியார் பிழைகள் செய்த போதிலும் அதை பெரியார் மன்னிப்பார், மன்னிப்பவரை பெரியார் இருக்கிறார்கள். ஆக எவன் மன்னிக்கும் மாண்பை வைத்திருக்கின்றானோ அவன்தான் பெரியவன் என்கிறார். மன்னிக்கும் மாண்பு எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உயர்ந்தவன். வள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். அவர் வெட்கப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு நன்மை செய்தணும் என்கிறார் வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். சரி, தமிழ் பழமொழிகள், காந்தி தலைவருடைய பொன்மொழிகள் மற்றும் திருக்குறள் தெளிவுரை, சரி, இது மட்டுமல்லாமல் ஹிந்தி மொழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஏனென்றால் கவிஞர்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் எங்கு பிறந்திருந்தாலும் அவருடைய கருத்திலே ஒற்றுமை இருக்கும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், அவர் எங்கு பிறந்திருந்தாலும், எங்கே வாழ்ந்திருந்தாலும், எங்கே வளர்ந்திருந்தாலும், எந்த மொழியிலே அவர் கவிதைப்படுத்தினாலும் கூட அவருடைய படைப்பிலே ஒற்றுமை இருக்கும். அதுதான் கவிஞருடைய சிறப்பு. ஏனென்றால் த poet is born not made என்பார் ஷேக்ஸ்பியர். த poet is born not made என்பார். கவிஞன் பிறப்பதில்லை, கவிஞன் உருவாக்கப்படுவதில்லை, கவிஞன் பிறக்கிறான். கவிஞன் உருவாக்கப்படுவதில்லை, கவிஞன் பிறக்கிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். அதே போல ஆசிரியன் பிறக்கிறான், ஆசிரியன் உருவாக்கப்படுவதில்லை. அவன் அறிவை தீட்டலாமே தவிர, பயிற்சி எடுக்கலாமே தவிர, ஆனால் பிறக்கும் போதே அவன் ஆசிரியராகத்தான் பிறக்கிறான் என்பது என்னுடைய கருத்து. இங்கே டீச்சர் இஸ் பார்ன் நாட் மேட் என்பேன் நான். ஷேக்ஸ்பியர் சொன்னார், த poet is born not made. நான் சொல்கிறேன், த டீச்சர் இஸ் பார்ன் நாட் மேட். அதுபோல் எங்கே பிறந்தாலும் கூட, எந்த நாட்டிலே பிறந்திருந்தாலும், எந்த காலத்திலே பிறந்திருந்தாலும் அது அந்த தற்காலத்துக்கும் பொருந்தும். அதுவே இறைவனுடைய மகிமை, அதுதான் புலவருடைய பெருமை, புலவர் பெருமை. அதுபோல் இங்கே பாகவத்திலே ஒரு நிகழ்ச்சி, பகவத் புராண், அதில் ஒரு நிகழ்ச்சி. பிருகு என்ற முனிவர் மிகப்பெரிய கோபக்காரர். பிருகு என்ற முனிவர் கடுமையான கோபக்காரர். அவருக்கு அடிக்கடி கோபம் வந்துடும். சிறு சிறு விஷயங்களை கூட அவர் கோபப்பட்டுருவார், தண்டனை அதிகமாக கொடுத்து விடுவார். ஆகவே எல்லோரும் அவரை பார்த்து கொஞ்சம் தள்ளியே இருப்பார்கள், விலகி இருப்பார்கள். ஏனென்றால் தெரியாமல் செய்த தவறு வந்தால் கூட அவர் அதை மன்னிக்க மாட்டார். அதுபோல் ஒரு முறை இவர் விஷ்ணுவை பார்க்க சென்றார். விஷ்ணு அப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்தார். இவர் உள்ளே வந்தது விஷ்ணுவுக்கு தெரியவில்லை. தெரியாமல் அவர் படுத்துக்கொண்டே கிடந்தார். அதை பார்த்ததும் முனிவர் அல்லவா, அவரை வரவேற்கணும் அல்லவா, ஆனால் வரவேற்கவில்லை. அவரை பார்த்து எழக்கூட இல்லை, பேசக்கூட இல்லை விஷ்ணு. அதை பார்த்து கடுமையாக கோபம் கொண்டார் பிருகு முனிவர். உடனே, நான் வந்திருக்கிறேன், நீ தூங்குகின்றாயா அல்லது நடிக்கின்றாயா என்று சொல்லி விஷ்ணுனுடைய மார்பில் இட்டு உதைத்தார். மார்பில் இட்டு உதைத்தார். அந்த உதையை வாங்கிக் கொண்டு பதறி விழுந்தார் விஷ்ணு. எழுந்த விஷ்ணு
பயப்படவில்லை, पदड़विल्लै, घबराए नहीं, बल्कि उन्होंने क्या किया, आइए भृगु मुनि जी, मुनिवरे वारुंगल, तंगल कालिले कायम पड़विल्लैये, आपने मुझे लात मारी, क्या आपके पाँव में कोई चोट लगी या आपके पाँव दुखते हैं, உங்களுடைய கால்கள் என்னுடைய நெஞ்சிலே வைத்தனவே, உங்கள் கால் வலிக்கிறதா, உங்கள் காலுக்கு காயம்பட்டதா என்று கேட்டு அவரை மன்னித்தார். இது வரலாறு சொல்வதை விட பாகவதம் கூறுகின்ற அந்த மொழி, அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே விஷ்ணு மாபெரும் கடவுளாக இருந்த பரமாத்மாவாக இருந்த போதிலும் பிருகு செய்த அந்த காரியத்தை அவர் மன்னித்தார். மன்னிப்பதனால் அவர் விஷ்ணுவானார். தடித்ததால் பிருகு தாழ்ந்து விட்டார். நான் பாரு விஷ்ணுவே, நான் இட்டு வச்சுட்ட பாரு என்று வெளியே சொல்லி அவர் பெருமைப்பட்டார். ஆனால் மக்கள் அவரை மதிக்கவில்லை. ஏனென்றால் அவர் பெரியவர்தான், செய்த காரியம் சிறியது. ஆனால் பிருகு முனிவர் உதைத்ததை பணிவோடு ஏற்று அவரை மன்னித்தார் விஷ்ணு. ஆக மன்னிப்பால் விஷ்ணு உயர்ந்தார், கோபத்தால் பிருகு முனிவர் தாழ்ந்தார். அவர் தாழ்ந்திருந்தால் உயர்ந்திருப்பார், அவர் தாழாததால் உயரவில்லை. ஆனால் விஷ்ணு பகவான் தாழ்ந்து போனதால் உயர்ந்து விட்டார். விஷ்ணு பகவான் தாழ்ந்து போனதால் உயர்ந்து விட்டார். மன்னித்ததனால் அவர் மகான் ஆனார். ஆக மன்னிப்பவனே மகான் என்கிறது வேதம். அதை மிக அழகாக சொல்கிறார் ரஹீம் அவர்கள். அதான் இங்கே பார்க்க வேண்டும். இங்கே இந்துவை பற்றியும் முஸ்லீம் பற்றியும் வேற்றுமை பார்க்க உணர வேண்டும். ரஹீம் முசல்மானாக இருந்த போதிலும் அவர் அந்த பாகவத்தை எவ்வளோ பற்று வைத்திருந்தார், எவ்வளோ படித்திருக்கார் பாகவத்தை. அவ்வளோ படிக்காவிட்டால் அவரால் இந்த தோகாவை அவரால் எழுதியிருக்க முடியாது என்பதை உணர வேண்டும். ஆகவே யாருமே வேற்றுமை பார்க்கக்கூடாது. வேற்றுமை பாராமல் அவருடைய படைப்பை மட்டும்தான் பார்க்கணும். जाति न पूछो साधु की, पूछ लीजिए ज्ञान, मोल करो तलवार का, बड़ा रहंदो म्यान என்பார் கபீர்தாஸ். ஒரு மகானுடைய அவருடைய பிறவியை பற்றி கேட்க வேண்டாம், அவருடைய ஜாதியை பற்றி கேட்க வேண்டாம். நீங்கள் வாழ்வாக போகின்ற பொழுது அந்த வாழ்வுடைய ஷார்ப்னஸ் முனை எப்படி இருக்கிறது அதைத்தான் பார்க்கணுமே தவிர அதனுடைய உரையை பார்க்கக்கூடாது. அதுபோல் ஒரு சாதுவினுடைய, ஒரு ஞானியினுடைய, ஒரு ஆசிரியருடைய, ஒரு மகானுடைய ஞானத்தை பார்க்கணுமே தவிர அவருடைய பிறவியை பற்றி, ஜாதியை பற்றியோ, குலத்தை பற்றியோ இதை பற்றியும் பார்க்கக்கூடாது. இது கபீர்தாஸ் சொன்ன கருத்து. அதே கருத்து இவருக்கும் பொருந்துகிறது. முஸ்லீம் தான் இருந்தபோதும் அவர் பாகவதம் படித்து அந்த பாகவதத்துடைய ஒரு நிகழ்ச்சியை உதாரணமாக கொண்டு இந்த மன்னிப்பினுடைய மாண்பை பற்றி மிக அழகாக சொல்லியிருப்பதை நாம் அந்த கருத்தை நாம் கொள்ள வேண்டும். கருத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வேற்றுமை பார்ப்பது கூடாது. ஏன் ராமாயணம் கூட, ராமனுடைய வரலாறு கூட வேதம் பார்க்காததான். அன்புள்ள ஒவ்வொனோடும் மைவரானும் ராமாயணம், கபராமாயணம். பின்பு குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம், இன்னும் உன்னோடு இடுவரானோம் என்று அண்ணால் சொல்ல விபீஷன் அடிபணிந்தான் என்று அந்த வரலாறு வரும். அது கூட ராமச்சரித்த மானஸ் கூட இங்கே ஜாதியோ மதத்தையோ பெருக்கவில்லை, அனைவரையும் ஒன்றாகவே பார்க்கிறது ராமச்சரித்த மானஸ். ஆகவே எல்லா மகான்களும் கூட இங்கே ஜாதியையோ மதத்தையோ பார்ப்பதில்லை. அதே கருத்தை இங்கே அவர் நமக்கு ரஹீம் சொல்லிக்கிறார். ஷிமா படன் கோ சாயே छोटन को उत्पाद, क्षमा बड़न को चाहिए छोटन को उत्पाद, को घटी हरि को घटियो जो भृग मारी लात. को घटी क्या कमी क्या कमी हुई, हरि को घटियो हरिயை விஷ்ணுவை குறைப்பதற்காக, அவமானப்படுத்துவதற்காக பிருகு முனிவர் லாத் மாறி அவரை எட்டி உதைத்தார். ஆனால் என்ன குறைவிட்டது? கோ கட்டி கியா கமி, என்ன குறை போச்சு அவருக்கு? அவருக்கு குறையவில்லை, அவருக்கு உயர்ந்தது அவருடைய புகழ். ஆனால் தாழ்ந்தது பிருகுமுனியுடைய உள்ளம். அதுபோல அவருடைய புகழ். ஷிமா படன் கோச்சாயி, பெரியவர் என்றால் அவருக்கு மன்னிக்கும் மனப்பான்மை வேண்டும். சோட்டன்கோ உட்பாத்,
சிறியவர் தொல்லை செய்யலாம், உபதிரவம் செய்யலாம். உபதிரவம் செய்பவர் சிறியோர் தான் சொன்னால், சிறியோர் செய்த சிறுபிள்ளை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே என்றார். சிறியோர் சிறுபிள்ளை செய்தவராயின் பெரியோர் அப்பிழை பொறுத்தவரும் நன்றே என்கிற தமிழ் வாசகம். அதுபோல் இங்கே க்ஷமாக்கி மகிமா, மன்னிப்பினுடைய மாண்பை பற்றி நம்முடைய முதுமொழியும் சரி, இன்னா சிதாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விடல் என்ற குரலும் சரி, சிமாபடன் கோ சாயே சோட்டன் கோ உத்பாத் கோ கட்டி ஹரி கோ கட்டியோ ஜோ மிருகமாரி லாத் என்று நம்முடைய ரஹீம் அவர்களும் சொல்லியிருக்கிறாள். இப்படி இந்த மாண்பெலாம் நமக்கு அறிவுறுத்தி என்னவென்றால் மன்னிக்கின்ற மாண்பை. ஆக மன்னிப்பினுடைய மாண்பை நீங்கள் பெற வேண்டும். அப்படி பெற்று நீங்கள் இதுபோன்று பல மொழி கற்று பலன் பெற மட்டும் முக்கியமல்ல, இதுபோன்ற நல்ல கருத்துக்களை நீங்கள் மனதிலே பதிய வைத்து உங்களுடைய வருகின்ற சந்ததிகளுக்கும் அதை நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, இன்றைய யாப்பு உள்ளாலா அதையும் நான் செய்திருக்கின்றேன். இரண்டையும் நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் மதிப்பெண் பெற்றது மட்டுமல்லாமல் சிறந்த ஞானியாகவும் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். இன்றைய பதிவிலே நீங்கள் பெற்றது குறைவாக இருந்தாலும் அதில் சிறந்த அர்த்தம் உள்ளது என்று சொல்லி நிறைவு செய்து, நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விடுகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் अनबन आर सुंदरराजन तिरुपुर तमिलनाडु। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए धन्यवाद। நீங்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியிருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகையினுடைய ஆசைகளை வழங்கி நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விடுகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் अनबन आर सुंदरराजन तिरुपुर तमिलनाडु। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन तमिलनाडु तिरुपुर। धन्यवाद। नंरी। जय हिंद।